ஹாய் ஹலோ சினிமாலே வியூவர்ஸ். இன்னைக்கு சினிமாலே டியூனப்ல நாங்க பார்க்க போறது லால் சலாம் படத்தோட தேர் திருவிழா பாட்டு வந்து வெளியாகி இருக்கு இல்லையா? லிரிக்கல் வீடியோ. அது எப்படி இருக்கு, என்ன மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அதாவது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்த வந்து இயக்குறாங்க. விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் வந்து ஒரு மெயின் லீட் பண்றாங்க மாரி இருக்கு. இந்த படத்துல வந்து சிறப்பு தோற்றத்துல வந்து மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. ஏ.ஆர். ரகுமான் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை மையப்படுத்தி உருவாகி இருக்கிறது. ஏன்னா விஷ்ணு விஷால் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேன், அது கிரிக்கெட் பிளேயர் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக முன்னாள் இந்திய கேப்டன் கபில் தேவ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் ஒரு விஷயமா இருக்கு. ஆக இந்த படத்தோட படப்பிடிப்பு திருவண்ணாமலை, மும்பை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல பகுதிகளில் நடந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உட்பட 5 மொழிகள்ல வெளியாக இருக்கு. அதாவது தமிழகத்துல பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வெளியிடுறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கிரிக்கெட் விளையாட்டுல 2 மதங்களை வச்சு செய்யற அரசியல் குறித்து தான் பேசப்பட்டிருந்ததாக தெரிஞ்சது. இந்த நிலையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து வெளியாகி இருக்கு, தேர் திருவிழா. இந்த பாடலோட லிரிக் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் வந்து இருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம். அதாவது ஊர்ல உள்ள மக்கள் அனைவரும் திருவிழாவுக்கு கூடுவதை மையமாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு. மேலும் திருவிழாவிற்கு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு இந்த பாடல் வந்து எடுத்திருக்கிறாங்க. காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை வந்து சங்கர் மகாதேவன், ஏ.ஆர். ரஹேனா, தீப்தி சுரேஷ், யோகி சேகர் ஆகியோர் வந்து பாடிக்கிருக்காங்க. விவேக் வந்து வரிகள் எழுதியிருக்காரு. அதுவும் சூப்பராக இருக்கு. பாடலில் வரும் பார்த்தீங்கன்னா கலைச்ச சனம் தேடி கலைச்ச சனம் தூங்கி விழிஞ்ச மரம் கிளையோரம் சொந்தம் சேர பூக்குதே, மாட்டுக்கும் சீர் உண்டு பூனைக்கும் மீன் உண்டு உள்ளிட்ட பல வரிகள் வந்து பாடலோட அந்த சூழலுக்கு ஏற்ப அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் மிக முக்கியமான விஷயம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. லிரிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம விவேக் ரொம்ப அழகாவே எழுதக்கூடியவர். அவரும் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஏ.ஆர். ரகுமானுடைய இசைக்கு வந்து அவர் பாட்டு எழுதினாலே இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லிரிக்கல் வீடியோலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு மேக்கிங் வீடியோவும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க அழகாக காட்டியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், செந்தில் அவர்களும் இதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து தம்பி ராமையாவும் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் செந்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருப்பாங்க. அந்த பசங்க தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து விஷ்ணு விஷால், விக்ராந்தா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு இந்து முஸ்லீம்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒருத்தராக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாட்டு பார்க்குற வரைக்கும் ரொம்ப அழகாக நல்லா சூப்பராகவே மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு திருவிழா காலத்துக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட்டை வந்து கண்டிப்பாக போடுவாங்க. அதாவது மழை வேண்டி அந்த ஏரி குளம்லாம் நிறையணும்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி டைமில் அந்த மழைக்காக நம்ம வந்து திருவிழா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ சென்னையில் வந்து அதாவது தமிழ்நாடு முழுக்க மழை பெய்யும் எவ்வளோ மழையே பெய்யாதீங்கப்பா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உருவாகியிருக்கு. ஆனால் இது வந்து மழை வேண்டி வேண்ட மாதிரியான ஒரு பாட்டாக தான் அமைஞ்சிருக்கு ஆக மொத்தத்தில். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியாச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramமில் cinemaலை.com ஃபாலோ பண்ணுங்க.